ஹாய் கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு இன்னைக்கான டாப் கெய்னிங் லிஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்னைக்கு மெயினாக டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ லைஃப், எஸ்டிஎஃப்சி லைஃப், பஜாஜ் ஃபின்சர்வ், இண்டஸ் பேங்க்கு, வேற நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண ஹிண்டால்கோ, வேற ஹீரோ மோட்டார் கார்ப் வந்திருக்கு, டிவிஸ் லெபார்டரிஸ் வந்திருக்கு, விப்ரோ இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது போக ஹெச்ஆர் மோட்டார் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. நம்ம வந்து ஒன்று ஒன்றா வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டாக்கை பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் வந்து பார்ப்போம். ஸோ எஸ்பிஐ லைஃப் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வால்யூம் வந்திருக்கு. ஸோ இங்கே நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ இந்த லெவல் வந்து 1789 வந்து ப்ரீவியஸ் ஹை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே தெளிவாக பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான வால்யூம் இந்த இடத்துல. ஒரு சூப்பரான வால்யூமும் அதுக்கேற்ற ஒரு நமக்கு நல்ல ஒரு கேண்டில் வந்து லாங் பாடி வச்சு ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் இஸ் அ புல்லிஷ் கேண்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங் டேஸ்ல பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வழக்கம் போல என்னவா இருக்கும் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் லெவலான 1789 இந்த லெவலை வந்து ரீச் பண்ணணும். ரீச் பண்ணி இந்த லெவலை பிரேக் பண்றப்போ நம்ம வந்து வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வச்சிருக்கிறப்போ நல்ல ஒரு வால்யூமோட வச்சிருக்கிறப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட் டார்கெட் என்ன அப்படின்னா 1789. ஸோ இப்போ நம்மளோட ஸோ இது வந்து நம்மளோட என்ட்ரி ப்ரைஸாக இருக்கும். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு க்ளோஸ் ப்ரைஸ்ல இருந்து மேலே ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் தான் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸாக இருக்கும். 1761. எஸ்பிஐ லைஃப் வந்து நம்ம இப்போ நம்மளோட லிஸ்ட்ல போய் ஆட் பண்ணிப்போம். தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி நைன் சாரி 61. ஸோ இது வந்து நம்மளோட என்ட்ரி ப்ரைஸு. டார்கெட் வந்து 1789. ஸோ நமக்கு இங்கே வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு சின்னதாக ஒரு கேப் இருக்கு. பட் அதிகமாக ரிஜெக்ட் ஆன லெவலுமே கூட. ஸோ நம்ம வந்து அப்கமிங் டேஸ்ல நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் ஹையை தாண்டி க்ளோசிங் ப்ரைஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து நியூ என்ட்ரிஸ்க்கு வந்து அடுத்து எப்போ நமக்கு வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ நமக்கு இப்போ ரிஸ்க் லெவல் தேவைப்படும். ஸோ நம்மளோட ரிஸ்க் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ். ஸோ 1733. ஓகேவா? ஸோ 1733. ஸோ நாளைக்கு இந்த 1761 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம். டார்கெட் வந்து நமக்கு 1789. ஸோ நமக்கு இதுதான் எஸ்பிஐக்கான லெவல். ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஏற்கனவே ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க உங்களோட ரிஸ்க் லெவல் வந்து 1665. ஸோ அந்த லெவலை வந்து நீங்க வச்சுக்கலாம். 1665 வந்து வச்சுக்கலாம். ஸோ ரிஸ்க் லெவல் 1733. ஸோ ஸோ நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு அந்த லெவல் ரிஸ்க்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக ஒரு இன்வெஸ்டர்ஸ் வச்சுக்கிறவங்க 1665 வந்து ஒரு ரிஸ்க் லெவலாக மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். இப்போதைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போதைக்கு. மூவிங் ஆவரேஜஸ்க்கும் தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நம்ம நெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கையுமே ஹெச்டிஎஃப்சி லைஃப்க்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 ருபீஸ் கிட்ட நமக்கு வந்து இன்னைக்கு கெயின் கொடுத்துருக்கு. பார்த்தோம் அப்படின்னா 3% இன்னைக்கு கெயின் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ நம்ம அதை வந்து வாட்ச் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா
ப்ரீவியஸா மார்க் பண்ணியிருக்கிற லெவல் தான். அந்த லெவல் வரை போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரீஸ் எதுவும் வேண்டாம். ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க தாராளமா ஹோல்டு பண்ணலாம். இப்போதைக்கு நியூ என்ட்ரீஸ் மட்டும் எதுவும் வேணாம். நம்ம வந்து அப்கமிங் டேஸ்ல பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஹைய பிரேக் ஆஃப் பண்ணுதா அப்படின்ற மாரி பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸ்ல. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் என்ன அப்படின்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப நாளா டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம அத பார்ப்போம். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க ஒரு சூப்பர்பான ஒரு ஷார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீவியஸ் லெவலு. ப்ரீவியஸ் ஹையான 3057. ஸோ அந்த லெவல கிராஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 3 ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த பேட்டர்ன் மாதிரி தான். ஸோ இத வந்து நியூ ட்ரேடர்ஸ் யாரும் என்ட்ரி ஆக வேண்டாம் இப்போதைக்கு. லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு நீங்க இந்த அடுத்து வர மொமெண்டமை கேப்சர் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ இப்பதான் பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஸோ இன்னும் பிரைஸ் மூவ் ஆகல. ஸோ சின்னதா ஒரு புல் பேக் இருக்கலாம் அப்கமிங் டேஸ்ல. ஸோ சின்னதா ஒரு ஃபால் இருக்கலாம் அப்கமிங் டேஸ்ல ப்ரீவியஸ் ஹை வரைய. ஸோ நம்ம வந்து அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு சின்னதா ஒரு ரிஸ்க் வச்சுட்டு நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ நான் எந்த ரிஸ்க் லெவல் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த கேண்டிலோட லோ வச்சுக்கலாம். ஸோ 3000 லெவலை வந்து நம்ம ரிஸ்க் வச்சுட்டு இது ஒரு என்ட்ரி பிரைஸ். இப்போவே நாளைக்கு என்ட்ரி ஆகணும், அது ஒரு என்ட்ரி பிரைஸ். அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் அப்போ என்ட்ரி ஆகலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்றதுனாலும் நமக்கு இந்த லெவலான 3057 அந்த ஒரு லெவல் இருக்கு. ஸோ நம்ம அப்கமிங் டேஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு இன்னைக்கு விப்ரோ டாப் கெய்னிங் லிஸ்ட்ல இருக்கு. அதோட என்னன்றதை பார்ப்போம். ஸோ விப்ரோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு ப்ராஃபிட்ல ஒரு குட் செயின்ல நமக்கு 545 அந்த ப்ரைஸை நோக்கி போயிட்டு இருக்கு. 545. ஸோ ஹோல்டு பண்ணலாம், ஹோல்டு பண்ணுவோம். ஸோ எம்என்டம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எம்என்டம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க நம்ம எம்என்டம்க்கு ரிஸ்க் லெவல் என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா 2668. ஸோ எம்என்டம்க்கு 68 வரை நம்ம வந்து ரிஸ்க் ஜோன் வச்சிருக்கோம், ரிஸ்க் லெவலு. ஸோ நம்ம வந்து தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் லாஸை. ஸோ இப்போதைக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வேற எதுவும் டாடா மோட்டார்ஸ் பார்ப்போம் எப்படி எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ டாடா மோட்டார்ஸ் பயப்படுற மாதிரி இல்லை. ஸோ வேற நம்ம ஹோல்டிங்ல இருக்கிறது கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 465 டார்கெட் வந்து 633 அப்கமிங் டேஸ்ல ஒரு லாங் டர்ம் 6 மந்த்ஸ் கிட்ட ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஹோல்டிங்ல வச்சுக்கலாம். ஸோ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இன்னைக்கு வேற டாப் கெய்னிங் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஹிண்டால்கோ இருக்கு. நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஹிண்டால்கோ. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 rupees 2% சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு சார்ட் பேட்டர்னை போய் பார்ப்போம். ஸோ ஹிண்டால்கோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர்பான இன்னைக்கு ஒரு கேண்டில் நம்ம நேற்று ஒரு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிண்டால்கோ பொறுத்தளவுக்கு நமக்கு என்ட்ரி ப்ரைஸ் என்ன அப்படின்னா, கரண்ட் க்ளோசிங் ப்ரைஸை நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வச்சுட்டு ஸோ டார்கெட் இது. ஸோ இது வந்து ஸ்டாப்